குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஆக்சுவலாக கோயம்புத்தூர், மும்பை, அம்ரிட்சர் ஒரு ஏர் ட்ராவல் பற்றிய வீடியோ இது. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட், அதில் லக்கேஜ் செக்இன் ஏரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக்இன். ஆக்சுவலாக நாங்கள் போகிற ஃப்ளைட் வந்து காலையில் 10:05க்கு, கிட்டத்தட்ட 8:30க்கே வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போது செக்யூரிட்டி செக்இன்னும் முடிச்சுட்டு இந்த பேசஞ்சர் லாபி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கெலாம் வந்துட்டோம். போர்டிங் டைம் வந்து 9:30, ஃப்ளைட் டைம் 10:05. ஸோ இந்த பேசஞ்சர்ஸ் லாபியில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். கரெக்டாக 9:35, 9:40க்கு கால் பண்ணிட்டாங்க ஃப்ளைட் போர்டிங்க்கு. இந்த ஃப்ளைட் போர்டிங் 9:35, 9:40க்கு ஆரம்பிச்சாச்சுனாக்கா ஒரு 10:05க்கு கரெக்டாக வந்து ஃப்ளைட் எஸ் பர் த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த ஃப்ளைட் 10:05க்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் எடுத்து ரீச் மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 1க்கு போகுது. இந்த டெர்மினல் 1க்கு ரீச் ஆகிறது வந்து 12:20. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மும்பையில் டெர்மினல் 1, டெர்மினல் 2ன்னு 2 இருக்குது. இந்த டெர்மினல் 1ங்கிறது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட், அதாவது இந்தியாவுக்குள்ளேயே போகிற வர இருக்கக்கூடிய விமானங்கள் இறங்குவதற்கான பகுதி தான் அது டெர்மினல் 1. இறங்குவதும் புறப்படுவதும் இரண்டுமே அங்கே, அரைவல் டிபார்ச்சர் ரெண்டுமே டெர்மினல் 1ல் இருக்குது டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து போர்டு ஆகிட்ருக்கோம். அந்த மும்பை ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2 கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் ட்ராவல் தூரத்தில் இருக்குது. இதில் இப்போ வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னாக்கா டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2க்கு போய் தான் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் T1 to T2 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சமாச்சாரம் இதை பொறுத்த வரைக்கும். T2ங்கிறது வந்து சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அங்கே வந்து டொமஸ்டிக்கும் இருக்குது, இன்டர்நேஷ்னலும் இருக்குது. இப்போ நாங்கள் போகிறதே வந்து மும்பையிலேருந்து அம்ரிட்சர் போகணும், அது வந்து டெர்மினல் 2க்கு தான் போகணும். இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு கோயம்புத்தூர்லேருந்து. இப்போது கரெக்டாக வந்து 12:20க்கு போயிடும். அங்கே இறங்கின உடனே ஃப்ரீ பஸ்ஸஸ் அவைலபிள் T1லேருந்து T2க்கு போகிறதுக்கு. அது கொஞ்சம் ஃப்ளைட்டில் வெளியே போன உடனே முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் இப்போ தான் போகிறேன், அது எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 30 நம்ம T2 போயிடலாம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டெல்லாம் வந்து கம்பேர்ட் டு மும்பை ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப சின்ன ஏர்போர்ட். ஜஸ்ட்டு உள்ளே வந்த உடனே ஒரு கேட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சுனாக்கா ஒரு 1லேருந்து 10 நம்பருக்கு கேட் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு 6 என்ட்ரன்ஸும் கீழே ஒரு 4 என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃப்ளைட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு வெஜிடபிள் ரோலும் வெஜ் சாண்ட்விச் கொடுக்குறாங்க. ஆடட் டு தட் எல்லாருக்குமே டீ, அதர்வைஸ் கோக், இந்த மாதிரி சமாச்சாரங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி பிரேக்ஃபாஸ்ட், கோக்கு, டீ என்ன வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு மும்பை பக்கம் வந்தாச்சு. இன்னும் சில நிமிடங்களில் மும்பையில் வந்து லேண்ட் ஆக போகிறோம். இப்போ we are landing at மும்பை ஏர்போர்ட். இங்கே லேண்ட் ஆன உடனே பஸ் மூலமாக ரன்வேலேருந்து
நம்ம ஏர்போர்ட் பில்டிங்க்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த டெர்மினல் 1 கூட நல்ல பெரிய ஏர்போர்ட் தான். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து இறங்கின உடனே நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கக்கூடிய பகுதி மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 1. இதில் பார்த்திங்கனாக்கா உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் ஆக்சுவலாக ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கான ஒரு தகவல் இது. நிறைய பேர் ஃப்ளைட்டில் வந்து ஸ்மோக் பண்ண முடியாது, 2 hours 3 hours ஜேர்னி. அப்படி வரவங்க பார்த்திங்கன்னா நினைப்பது இறங்கினோடனே நேராக வந்து லெஃப்ட் சைடில் போகிறாங்க. அங்கே வந்து ஸ்மோக்கர்ஸ் லான்ச்சுன்னு தனியாக இருக்குது. அங்கேயே வந்து சிகரெட் செல்லிங் ஒரு சின்ன ஷாப்பும் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க அங்கே போய் சிகரெட் வாங்கிட்டு அங்கே போய் ஸ்மோக் பண்ணலாம். ஸ்மோக்கர்ஸ் லான்ச். ஏன்னா எல்லா இடங்களையும் ஸ்மோக் பண்ண முடியாது. ஈவன் கோயம்புத்தூரில் கூட ஸ்மோக்கர்ஸ் லான்ச் இருந்துச்சு. அங்கே கூட நான் கவனித்தேன், ஒரு இடத்துல இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஏர்போர்ட் மும்பையில் டெர்மினல் 1ல் இறங்கி உள்ளே வரும்போதே லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. இப்போ இந்த ஏரியாவில் பார்த்திங்கனாக்கா லக்கேஜ் கலெக்ஷன் ஏரியா அதெல்லாம் முடிஞ்சு வெளியே போகலாம். வெளியே வந்தாச்சுனாக்கா இது அவுட் சைட் தி மும்பை ஏர்போர்ட் டெர்மினல் 1. ஏகப்பட்ட ஈட்டரிஸ். வெளியே வந்த உடனே சாப்பிட்றதுக்கு நிறைய சின்ன சின்ன அவுட்லெட்ஸ் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய ஃபேமஸ் பிராண்டட் அவுட்லெட்ஸ். இங்கே என்ன வேணுமோ சாப்பிட்றவங்க சாப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டோம். ஏன்னா அங்கே மும்பை ஏர்போர்ட் T2ல் போய் உள்ளே போய் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பார்சல் இங்கே வாங்கிட்டோம். வாங்கிட்டு இது பார்த்திங்கன்னா இந்த டிபார்ச்சர் 2, இந்த டிபார்ச்சர் 2வை வந்து தாண்டி போயாச்சுனாக்கா அந்த ஃப்ரீ பஸ் நிற்கக்கூடிய பகுதி இருக்குது. டெர்மினல் 1லேருந்து டெர்மினல் 2 ட்ரான்ஸ்ஃபரிங். இந்த பஸ் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து ஃப்ரீ பஸ் T1லேருந்து T2 போகிறதுக்கானது. அங்கே வந்து போர்டும் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பலாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து ரைட் சைடில் போனாலே டிபார்ச்சர் கேட் நம்பர் 2 இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த பஸ் நிற்கக்கூடிய பகுதி இருக்குது. போனாலே வந்து பார்த்தாலே நமக்கே தெரியும். யாரையும் கேட்கணுங்கிற அவசியமும் இல்லை, ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு சூழலும் கிடையாது. இது எல்லாமே ஏசி பஸ் தான். இது 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து இங்கேருந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் 2 பேர் இருந்தால் கூட 10 நிமிஷத்தில் அந்த வண்டியை எடுத்துடுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த பஸ்ஸில் வந்து பேசஞ்சர்ஸ் ஃபுல்லாக வரட்டும். ஏன்னா ஃப்ரீ பஸ், அதனால் நிறைஞ்சதுக்கப்புறம் தான் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க ஷெட்யூல் படி ஒன்ஸ் இன் 10 minutes அந்த பஸ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுது. இப்போ இது பஸ் வந்து புறப்பட்டு நமக்கு டெர்மினல் 2க்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் ஆகுது. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ நான் டெர்மினல் 2க்கு போயிட்டு அடுத்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டெர்மினல் 2லேருந்து அடுத்த வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.